வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் 26ஆம் ஆண்டு ஆசிரியர் போற்று விழா. டாக்டர் கே சொக்கலிங்கம் பங்கேற்பு. சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் கடந்த 45 ஆண்டுகளாக கல்வி, விளையாட்டு, இலக்கியம், சுகாதாரம், கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு வழிகளில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பணியாற்றி வரும் அமைப்பு திருவொற்றியூர் சமூக சேவை சங்கம். இச்சங்கத்தின் நிறுவனர் தா. கோட்டீஸ்வரன், தலைவர் அரங்க கோவிந்தராஜன், செயலாளர் ஆ. அருண்குமார், பொருளாளர் நா. விக்ரம்ராஜ் ஆகியோருடன் சங்க அறங்காவலர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். இவ்வமைப்பின் சார்பாக வருடந்தோறும் ஆசிரியர் போற்று விழா என்ற தலைப்பில் திருவொற்றியூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் ஆசிரியராக பணி செய்து ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் ஆசிரியர் பணியை பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 26வது ஆண்டாக ஆசிரியர் போற்று விழா இன்று 1/3/2026 காலை திருவொற்றியூர் கவி பாரதி வித்யாலயாவில் சங்க தலைவர் அரங்க கோவிந்தராஜன் தலைமையில் சங்கத்தின் நிறுவனர் தா. கோட்டீஸ்வரன் வரவேற்க யமுனாபாய் வாழ்த்துரை வழங்க சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை ராயல் கேர் மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் கன்சல்டன்ட் டாக்டர் கே சொக்கலிங்கம் மற்றும் அவரின் மனைவி உளவியல் சிகிச்சை நிபுணர் லோகநாயகி சொக்கலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து பணி ஓய்வு பெறும் 13 ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைய சமூக சூழலில் பெண்களின் நிலை என்ன என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுடன் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது திருவொற்றியூர், ராமநாதபுரம், சென்னை நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் தலைமை ஆசிரியை முத்துச்செல்வி தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கே சொக்கலிங்கம் மற்றும் லோகநாயகி சொக்கலிங்கம் ஆகியோரை வரவேற்று சிறப்பு பாராட்டு பாடல் ஒன்று பாடினார்கள். திருவொற்றியூர் சமூக சேவை சங்க நிறுவனர் தா. கோட்டீஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கே சொக்கலிங்கம், லோகநாயகி சொக்கலிங்கம் தம்பதியர்களுக்கு எழுதிய கவிதையை ஆசிரியை கா. பிரியதர்சினி வாசித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை சாந்தி ஆக்னஸ், ஆங்கில ஆசிரியை ஆர். திலகவதி, உயிரியல் ஆசிரியை எம். பேபி ஜெயலட்சுமி மற்றும் இசை ஆசிரியை பி. லூர்து மேரி, வெள்ளையஞ்செட்டியார் மேல்நிலைப்பள்ளி முதுகலை பொருளியல் ஆசிரியர் ஆ. தேவேந்திரன், காலடிப்பேட்டை தெய்வ சிகாமணி நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பி. வெங்கட் ரமணன் மற்றும் அறிவியல் ஆசிரியை எம். லட்சுமி, காலடிப்பேட்டை சென்னை பிரைமரி பள்ளி தலைமை ஆசிரியை ஜே. ஞானலதா, அன்னை சிவகாமி நகர் சென்னை பிரைமரி பள்ளி உதவி தலைமை ஆசிரியை எஸ். வாசுகி, எர்ணாவூர் ஆல் இண்டியா ரேடியோ நகர் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி ஆசிரியை பி. செல்வகனி, திருவொற்றியூர் கார்கில் வெற்றி நகர் சென்னை பிரைமரி பள்ளி ஆசிரியை டி. செல்வி மற்றும் ஆசிரியை டி. புஷ்பலதா, எர்ணாவூர் சென்னை தொடக்கப்பள்ளி ஆசிரியை என். பிரேமலதா தேவி உள்ளிட்ட பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் 13 பேருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மகளிர் தின கட்டுரை போட்டியில் முதலிடம் பெற்ற கவிபாரதி வித்யாலயா ஆசிரியர் இ. வை. லிங்க செல்வத்திற்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழும், 2ஆம் இடம் பெற்ற தியாகி சத்தியமூர்த்தி நகர் சென்னை நடுநிலைப்பள்ளி ஆசிரியை கா. பிரியதர்சினிக்கு ரூபாய் 4000 ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழும், 3ஆம் பரிசு பெற்ற ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை நீலாவதிக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழும், 4ஆம் இடம் பெற்ற ஜெய்கோபால் கரோடியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை கா. ஆதிமந்தி, கத்திவாக்கம் சென்னை நடுநிலைப்பள்ளி ஆசிரியை இரா. தமிழரசி மற்றும் கவி பாரதி வித்யாலயா ஆசிரியை நான்சி ராணி உள்ளிட்ட 3 தலா ரூபாய் 2000 ரொக்க பரிசுடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இறுதியாக சங்க செயலாளர் அருண்குமார் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது.